நீங்க பார்த்து அவரை அடிச்சு கொன்னுட்டீங்க. சுவாதி, கனவுல நடந்த மாதிரி நிஜத்துல நடக்க வாய்ப்பே இல்லை. அப்பா போயிட்டாரு. இனிமே நீயும் நானும் சந்தோஷம் இருக்க முடியுமாமா? மனசு வச்சா முடியும். இத்தனை நாளா நீயும் நானும் இங்க ஜெயில் கைதிக மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம். இனிமே அந்த நிலைமை மாறிடுச்சு. We won't be suffocated anymore. நான் அப்பா சாகணும்னு நான் ஆசைப்படலையேம்மா. I just wanted to be his princess. ஆனா அப்பாக்கு என்ன பிடிக்கலையேம்மா. ஏன்? நீங்களும் அப்பாவும் எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. I know that he will always threaten you. ஆனா எதுக்கு? நீங்க just தப்பு பண்ணீங்களா? சொல்லுங்கம்மா. I need closure. ஐயோ சுவாதி, உங்க அப்பா அப்படிதான். He was such a control freak. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் இந்த கேரக்டரிஸ்டிக்கா என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான், இன்ஃபேக்ட் நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா என்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாரு. நான் எத்தனையோ தடவை அவர்கிட்ட பேசினேன். ஆனா அவர் என்னை புரிஞ்சுக்கவே இல்லை. ஏன் சுவாதி அமைதியா இருக்க? நீங்க சொல்றது என்னால நம்ப முடியலம்மா. அப்படி நீங்க எந்த தப்பு பண்ணலனா அவர் ஏன் உங்களை அப்படி நடத்தணும்? சரி, நான் தப்பு பண்ணனே வச்சுக்கோ. அவர் என்ன மட்டும் தானே பனிஷ் பண்ணணும். உன்னை எதுக்கு டார்ச்சர் பண்ணாரு? எல்லா புருஷன் பொண்டாட்டி நடுவுலையும் நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனா அவங்க பிள்ளைங்க கிட்ட அன்பா தான் இருப்பாங்க. ஆனா உங்க அப்பா அப்படி இல்லை. நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்த. அம்மா, அப்பா இறந்தது is it because of us? ஐயோ சுவாதி, டாக்டரே சொல்லிட்டாங்க. He died of a heart attack. அன்னைக்கு நீ கிளம்பிட்டேன்னு அவர் ரொம்ப கோவத்துல இருந்தாரு. அவரால் அந்த கோவத்தை அடக்கவே முடியல. அங்கதான் ட்ரிகர் ஆயிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் தான் காரணமா? ஐயோ சுவாதி, இப்படி பேசுறது நீ நிப்பாட்டு. அப்பா போயிட்டாரு. இனிமே நாம நம்மள ப்ளேம் பண்றது முட்டாள்தனம். லிசன் சுவாதி, டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங். இன்னும் கொஞ்ச நாள்ல நீயும் நானும் எல்லாத்தையும் கடந்து வந்துடுவோம். ஜஸ்ட் டேக் ஆல் த டைம் இன் த வேர்ல்ட். ஓகே? சரி, படு. Good morning, ma'am. May I come in, please? 8:52 a.m. அதிசயமா இருக்கு. காலையிலே உங்ககிட்ட என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும்னு ஆஃபீஸில் பரவாயில்ல பேசிக்கிட்டாங்க. அதான் தெரியுமே, அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸா? யப். ஆனால் இந்த வாட்டி அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வேலிட் காரணம் இருக்கு. நீங்கள் முதல்ல காரணத்தை சொல்லுங்க, அது வேலிடா இல்லையான்னு நான் சொல்கிறேன். மேம், சுஹனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ரதி, சுஹன் இறந்ததுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் தேவை கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் முந்தா நாள் தேவ் அவங்க வீட்டில் செத்து கிடக்கான். Apparently he had a massive heart attack, but I suspect folly. தேவோட ஒய்ஃப் அண்ட் டாட்டரை விசாரித்ததில் அவங்களுக்கும் தேவுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் இருந்ததா சொல்லியிருக்காங்க. There was some unsaid tension. அந்த சின்ன பொண்ணுக்கு அவரோட அப்பாவே பிடிக்கலன்னா கண்டிப்பாக அவரோட இறப்பில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. பட் நேச்சுரல் டெத்துன்னு ரிப்போர்ட் வந்துட்டு தானே? ஆனால் அவரோட மெடிசன்ஸ் அவரோட கட்டில் கீழே கிடந்திருக்கு.
Of course, there are possibilities where it could have slipped from his hands, but அது வேற யாரோ அங்கே வேணும்னு போட்டிருப்பாங்கன்னு சந்தேகப்படுறீங்க. exactly, police brain. என்னை அப்படி யோசிக்க வைக்குது. மேம், யூ நோ மீ வெரி வெல். நான் எந்த ஒரு கோல்ட் கேஸும் இவ்வளோ தூரம் புஷ் பண்ணது கிடையாது. ஆனால் இங்கே ஏதோ சரி, நான் 2 வாரம் தரேன். இந்த 2 வாரத்துக்குள்ளார எந்த ஒரு பிரேக் த்ரூவும் இல்லைன்னா இதை நீங்கள் இழுத்து மூடிட்டு மற்ற முக்கியமான கேஸில் நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்துறீங்க. கண்டிப்பாக மேம். ஆனால் இப்போ என்ன விஷ்ணு? மேம், எனக்கு 1 வீக் லீவ் வேணும். விஷ்ணு, இப்போ தானே நான் 2 வாரம்னு சொன்னேன். இல்லை மேம், இது அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கேஸ் கிடையாது. எனக்கு கொஞ்சம் அண்டர்கவர் வேலை இருக்குது. ஸோ ஆனால் கட்டாயம் 1 வீக்கில் முடிச்சு கொடுத்துருவேன். சரி, எதையாச்சும் செய்யுங்க. ஆனால் ஐ நோ நான் ப்ராமிஸ் பண்ண ரிசல்ட்ஸ் வரும். ஃபைன். தேங்க்யூ மேம். மார்னிங் மிரக்கல். மீட்டியரைட் பர்ஸ், அதாவது விண்கற்களால் பாதிக்கப்பட்ட இந்த விண்தூக்கி காலங்களை கடந்து பயணம் செய்யக்கூடிய சக்தி பெற்றது. யார் எங்கே போக வேண்டுமோ அவர்களை அங்கே போய் நிறுத்தும். அவர்களுக்கு கடந்த காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஓர் அரிய வாய்ப்பு. ஆனால் நிகழ்காலம் மாறாது. அதை மாற்றுவது திரும்பி வந்தவர்களின் கைகளில் உள்ளது. வா சந்தோஷ், ஏதாவது சாப்பிட்றியா? அதெல்லாம் ஒன்று வேணாம். எதுக்கு வர சொன்ன? நான் பண்ணதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு என் மேல வெறுப்பா இருக்கு. சரி விடு, உன் கஷ்ட நேரம் உன்னை இப்படியெல்லாம் மாத்திருச்சு. இல்லை சந்தோஷ், 1000 இருந்தாலும் நம்ம நட்புக்கு நான் துரோகம் பண்ணியிருக்கவே கூடாது. நான் செஞ்ச பாவம் என்ன சும்மா விடாது. பூர்ணிமா கிட்ட நான் அதை பத்தி சொன்னேன். நான் செஞ்சதை அவளால நம்பவே முடியல. என் சார்பில் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ திருந்திட்டல, அது போதும். சந்தோஷ், இன்னைக்கு சொல்றேன், உனக்கு தெரியாம கம்பெனில இருந்து நான் எடுத்த பணத்தை
எப்படியாவது திரும்ப வச்சிடுறேன். ஆனா நீ எனக்கு பக்கபலமா இருக்கணும். என்ன சொல்ல வர? நாம மறுபடியும் ஒன்று சேரணும். கேஷ் ஹேர் ஆயில வேணும்னா வேற ஒரு பேர்ல மார்க்கெட் பண்ணுவோம். நாம் மறுபடியும் உன் கூட பார்ட்னரா சேரணும் சந்தோஷ். அதுதான் எனக்கு வேணும். என்ன சந்தோஷ், எதுவுமே பேச மாட்டேங்கிற? இல்ல, நான் வெளிப்படையாவே சொல்றேன். என்னை சுத்தி இருந்தவங்களை கண்மூடித்தனமா நம்பினதுனாலதான் நான் ஏமாந்து போனேன். இது முழுக்க முழுக்க என் தப்பு தான். ஆனா மறுபடியும் அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன். சந்தோஷ், நல்லதோ கெட்டதோ என் கம்பெனியை நானே பார்த்துக்கிறேன். நான் திருந்திட்டேன் சந்தோஷ். இது எனக்கு நானே கொடுத்துக்கிற ஒரு தண்டனை. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, என் கம்பெனியை நானே பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே நான் திருந்தலைன்னா நான் படிச்ச படிப்புக்கு அர்த்தமே இல்லை. நான் கேட்டிருக்கவே கூடாது இல்ல? சரி, உன்னை அடிச்சவனுங்க திரும்ப வந்தாங்களா? இல்ல, ஆனா நிச்சயமா மறுபடியும் வருவானுங்க. எனக்கு என்னமோ அந்த குரூப்புக்கும் கிங்குக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தோணுது. நீ போலீஸ் ரிப்போர்ட் பண்றதான் சரின்னு நினைக்கிறேன். சரி, நீ சொல்ற மாதிரியே செய்றேன். எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல. ஆனா பூர்ணிமா பாவம், அவளை சுத்தி எத்தனை பிரச்சனை இருக்குன்னு தெரியாமலேயே இருக்கிறா. இங்க பாரு, ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம் இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கு. வேற ஏதாவது இருக்கா பேசுறதுக்கு? I have to go. சரா, ஒரு நிமிஷம் கொடுங்க, காஃபி கொண்டு வந்துடுறேன். டைம் எடுத்து நிதானமாக வாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கேன்லா. என்ன பண்றீங்க? யாருக்கும் உங்ககிட்ட அவசரமா பேசியே ஆகணும் போல இருக்கு. யார் இந்த தேவா? அது யாரும் இல்ல. இந்தாங்க, காஃபி குடிங்க. மறுபடியும் ஃபோன் அடிக்குது. மறுபடியும் தேவா. நான் அப்புறமா பேசிக்கிறேன். நீங்க காஃபி குடிங்க. பர்சனலாக சொல்லுங்க. நான் கொஞ்ச நேரம் நடு ரோட்டை நின்றுட்டு வரேன். இல்ல, நீங்க காஃபியை குடிங்க. முகமே வாடி போயிடுச்சு. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? பயப்படாம சொல்லு. அதான் நான் இருக்கேன்ல. பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. ஆனா எதுவா இருந்தாலும் உண்மையை பளிச்சுன்னு சொல்லிடுங்க. இல்லைன்னா தேவா கிட்ட ஃபோனில் பேச வேண்டியது வரும். அது பத்தலையா, நான் நேரில் போய் தேவாவை சந்திச்சு எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு வர வேண்டியதா இருக்கும். என்ன நான் சொல்றது? ஐயோ சரா, நீங்க நினைக்கிற மாதிரி தேவா சாதாரண ஆள் இல்ல. அடேங்கப்பா, சாதாரண ஆள் இல்லையா? ஏன், யார் இந்த தேவா? அவன் ரொம்ப மோசமானவன். என் துரதிர்ஷ்டம், நான் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேன். மாட்டிக்கிட்டீங்களா? எப்படி? எங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. தேவா கிட்ட இருந்து தான் கடன் வாங்கியிருந்தேன். ஆரம்பிச்சிச்சு இந்த தொல்லை. என்னை மிரட்டி அவன் கைக்குள்ள போட்டுக்கிட்டான். எப்படியாவது தப்பிக்கணும்னு பார்க்குறேன். ஆனா இப்பவே நம்ம தேவாவை போய் நேரில் சந்திக்கலாம். நீங்க பயப்படுற மாதிரி அவனால நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அவனை சந்திக்கும் போது அவன்கிட்ட கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும். ஆனா உயிர் இருக்காது. அது ஆனா தேவா நினைச்சா கொலை கூட பண்ணுவான். பண்ணியிருக்கான்.
என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம் ப்ளீஸ். சரித்திரத்தை ஒரு நிமிஷம் புரட்டி பாருங்க. அது நமக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்று தான். நம்ம வாழணும்னா யார் வேணாலும் எத்தனை பேர் வேணாலும் கொள்ளலாம், தப்பே இல்லை. கேன்லா. நான் சொல்றத கேளுங்க, இதை நான் பாத்துக்கிறேன். என்ன சொன்னா இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒண்ணுன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? என்னால முடியாது. ஓ சோனா, ஓ சோர்னா, ஐ லவ் யூ டா ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ. என்னங்க, ஆ? அடுத்த வாட்டி உங்க ஃப்ரெண்ட் யாரையாவது வீட்டுக்கு வர சொன்னீங்கன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க முக்கியமா நேரத்தோட வாங்க. ஏய், என்ன வளர்ற? நான் யாரையும் வீட்டுக்கு வர சொல்லலையே. வர சொல்லலையா? ஆஹா. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரசன்னு ஒருத்தர் வந்தாரு. கேட்டதுக்கு நீங்களும் அவரும் 2000ல இருந்து இப்ப வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கேன்னு சொன்னாரு. வே. என்ன பேர் சொன்னா? அரசன். ஃப்ரெண்ட் தானே? என்ன சொன்னா? கீழே காஃபி ஷாப்ல பாத்தீங்களா? நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்தீங்களா? அப்ப நேரம் கிடைக்கல பேசுறதுக்கு. ஸோ இன்னைக்கு வீட்டு பக்கமா வந்தாரு. ஸோ மேல உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தாரு போல இருக்கு. பூர்ணிமா, எவனாவது என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்தா நம்பிடுறதா? அப்படின்னா அவர் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு எந்த அரசனையும் தெரியாதுமா. ஐயோ, வீட்டுக்குள்ள கூப்பிட்டு காஃபிலாம் கலக்கி கொடுத்தேனே. ஐயோ பூர்ணிமா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்லையா? ஒரு ஃபோன் கால் நீ எனக்கு பண்ணியிருக்கலாம். என்னங்க, அவர் வாசல்ல வந்து நிக்கிறாரு, ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு. அவர் முன்னாடி எப்படி நான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சு கேட்கறது நல்லாவா இருக்கும்? என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எவனாவது வந்தா அவனை வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு காஃபி கலந்து கொடுக்கறது மட்டும் நல்லா இருக்குதா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. வந்தாரு, காஃபி கலக்கி கொடுத்தேன். தோ இதை உங்ககிட்ட மறக்காம கொடுக்க வேற சொன்னாரு. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எவனோ வந்தானா இவங்க நடு வீட்டில் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு காஃபி. என்னது இதுவா? இது ஒன்றும் இல்லை, வேற எங்கேயோ போக வேண்டிய லெட்ரு. தவறுதலா இங்கே கொடுத்துருக்கான். ஆனா அவர் உங்களை பத்தி சொன்னதெல்லாம் சரியா தானே இருந்துச்சு. ஆஷ் ஹேர் ஆயிலோட பார்ட்னர்னு சொன்னாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், கவனமா கேளு. இனிமே யாரும் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்தா வாசலோட விசாரிச்சு அனுப்பிடு, சரியா? போகிறோம் வாரம்லாம் வீட்டில் கூப்பிட்டு காஃபி கொடுக்காத, புரியுதா? துஷ்டனை கண்ட தூர விலகுன்னு சொல்லுவாங்க. இத்தனை நாளா நானும் அந்த துஷ்டனை நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இல்லை, நீ என்னையே மிச்சிட்ட. பல வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்தப்ப நான் தான் தூரமாக ஓடி இருக்கணும். வந்து ஹெல்ப் பண்ணல, அதுக்கு நல்லா செஞ்சிட்டடா. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரல. இப்போ நீயே அடிமை. உன் சுய ரூபத்தை வெளியே நான் சொல்லாமல் இருக்கணும்னா மாதம் எனக்கு 5-6 வெளி வேணும். இங்கே போட்டிருக்கிற அட்ரஸ்க்கு வந்து காசை லெட்டர் பாக்ஸில் போட்டுட்டு போய்கிட்டே இரு. எவ்ரி மந்த் தவறாமல் மறந்துடாத. நீ மட்டும் நான் சொல்கிறத பண்ணலை, எனக்கு காஃபி கலக்கி கொடுத்த அந்த நல்ல மனசுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். புரியுதா?
ஏய், அவ செத்துட்டா. இப்ப நான் மூட்டை கடிச்ச உன் நிலைமை என்ன ஆக தெரியும்ல? ஐயோ என்ன விட்டுருங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன். வீட்டுல பணம் கஷ்டம், அதனாலதான். ஏய், நீ சொல்றது நான் எப்ப நம்புறது? நீங்க நம்பலன்னா என் கூட வீட்டுக்கு வாங்க. எங்க அம்மாவுக்கு என்ன விட்டா யாரும் இவ செத்துட்டா பரவாயில்லையா? நான் ஜெயிலுக்கு போனா எங்க அம்மா செத்துருவாங்க. ஏய், சத்தம் போட. சரி, நம்ம இங்க இருக்க வேணாம். நீ என் கூட வா. இங்க இருந்தோம் கதை நீட்டு. என் கூட வா. என் கூட வா. ஏய், மூடிட்டு பாடா. இங்க இருந்த கதை நீட்டாரும். ஆனா எனக்கு என்னமோ சொல்லுது, உனக்கு தேவைப்பட்டதை கொடுத்தா நீ இந்த மாதிரி வருவேன்னு. வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுறதுக்கு முன்னாடி புருஷனை சரியா புரிஞ்சுக்கிட்டோமான்னு யோசி. ஆனா எனக்கு ஒரு பிளான் இருக்கு. அதுக்கு நீ ரெடியான்னு சொல்லணும். என்ன பிளான்?